ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். எரேமியா 17:14. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதவசனம் கர்த்தருடைய குணத்தை குறித்தும் கர்த்தருடைய வல்லமையை குறித்தும் அவர் எப்படிப்பட்டவர், எதை செய்ய வல்லவர் என்பதை நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் நம்ம வாழும்பொழுது அநேக வியாதிகள், அநேக விதமான பிரச்சனைகள், அநேக விதமான போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை காணும்படியாக, அதாவது கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும், குணமாகணும், ஒரு தோல்வியிலிருந்து நம்ம வெற்றி மூலமாய் குணமாகணும், சரீரத்தில் அநேக வியாதிகள் மூலமாய் நம்ம குணமாக்கப்பட வேண்டும், வியாதிகளிலிருந்து நம்ம குணமாக்கப்பட வேண்டும் என்று அநேக நிலைகளில் இந்த சுகத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம். அது ஒருவேளை சரீர வியாதியாக இருக்கலாம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், பலவீனமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், குறைவுள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலை, அதாவது அது பலவீனம் என்கிற சூழ்நிலையிலிருந்து நாம் பலப்பட வேண்டும், அதாவது சுகப்பட வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். அப்போ நம்ம அநேக நிரந்தரமான ஒரு காரியத்திற்காக, நிரந்தரமான ஒரு சுகம் எனக்கு இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, டாக்டர்கிட்ட போகலாமா, கோர்ட்டுக்கு போகலாமா, மனுஷங்கள்கிட்ட போகலாமா, அவர்களுடைய ஞானம், இவர்களுடைய, இப்படி நல்ல ஒரு சுகத்திற்காக, விடுதலைக்காக எல்லா விதமான நிலைகளுக்கும் நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையும் சுகத்தையும் யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அப்போ அவர் சொல்கிறார், கர்த்தாவே நீங்கள் என்னை சுகமாக்குங்க. மனுஷனுக்கு இந்த வியாதியிலிருந்தோ, கஷ்டத்திலிருந்தோ, கவலையிலிருந்தோ, தனிமையிலிருந்தோ, கடன் பிரச்சனையிலிருந்தோ, அவமானத்திலிருந்தோ, தோல்வியிலிருந்தோ அவன் தருகின்ற ஒரு சுகம், ஒரு விடுதலை, அது நிரந்தரமானது அல்ல. கர்த்தாவே நீர் என்னை குணமாக்கும் என்று கேட்குறாங்க. இன்றைக்கி ஒருவேளை வியாதியில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனை என்கிற வியாதியில் இருக்கலாம், போராட்டம், அவமானம் என்கிற வியாதியில் இருக்கலாம், தோல்விகள் என்ற வியாதியில் இருக்கலாம். எந்த வியாதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களை சுகமாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அவர் தான் என்னை சுகமாக்க முடியும் என்று சொல்லி, அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படியாக ஆண்டோடைய சமூகத்தில் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலோ, அப்படியாக நீங்களும் நானும் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டோடைய சமூகத்தில் நாம் நிற்கும்போது கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே நீர் எங்களை சுகமாக்கும், அப்பொழுது நாங்கள் சுகமாக்கப்படுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இந்த உதவியின் மூலமாய் உடைய சமூகத்தில் சேர உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.